ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்ச்செல்வி நினச்ச மாதிரியே கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவாங்க, அப்படி ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இங்கே கெடா விருந்துக்கு வந்த மொத்த ஜனமுமே மொய் விருந்துக்காக தான் போகிறாங்க. சாப்பிட்டு அவங்களால முடிஞ்ச நிதி உதவியை பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கருப்புக்கு ரொம்பவே சந்தோஷம். தமிழ், நீ நினச்ச மாதிரி கண்டிப்பாக டாக்டர் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நிறைவோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வசந்திக்குமே ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி நினச்ச மாதிரியே அவங்க நினச்சதை விடவே அதிகமாகவே பணம் கிடச்சிருக்கு. நம்ம வசந்தி இருந்துட்டு, புள்ள நான் நம்பின சாமி நம்மளை கைவிடலை, கண்டிப்பாக அந்த சாமி பக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தியுமே சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம வசந்தியும் நம்ம தமிழ்ச்செல்வியும் இது காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு முன்பணமாக ₹1,00,000 கட்டிடுறாங்க. டாக்டர் சீட்டுமே வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே தாமரையும் சாவித்திரியும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேது காலேஜ் வராங்க. யார் சொல்லிங்கன்னா நம்ம மோகனாவும் பாட்டிமாவும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்ச்செல்வியை பிரிஞ்சு நீ இருக்கிறது ரொம்ப தப்பு, புருஷன் பொண்டாட்டினா 1000 பிரச்சனை வரும், சண்டைகள் வரும், அது எல்லாத்தையுமே கடந்து போகிறது தாண்டா வாழ்க்கை. புருஷன் பொண்டாட்டி அதுக்காக சண்டை போட்டுட்டா பிரிஞ்சே இருக்கணும்னு என்ன அவசியம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுல தாண்டா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார் சேது, நீ போயிட்டு தமிழ்ச்செல்வியை சமாதானம் செஞ்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர. அவள் வாயும் வகுரமா இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா. அவள் இந்த வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் நம்ம மோகனாவும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேதுவுமே தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி செஞ்ச நல்லது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி கூட வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும், மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் அண்ணையே போயிடுறாங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுகிறதுக்கு. தமிழ், டாக்டர் சீட்டு வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் சேதுவை பார்த்ததுமே நம்ம தமிழ்ச்செல்வி முகத்தை திருப்பிக்கிறாங்க. இங்கே பார் தமிழ், நான் உன்னை தகாத வார்த்தையில் திட்டினது ரொம்ப ரொம்ப தப்பு தான். சரி, ஏதோ ஒரு கோவத்தில் நான் திட்டேன், உன் புருஷனை நீ மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்குமே தமிழ் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. இங்கே பார் தமிழ், அவங்களா பேசுகிறாங்க, நம்ம இப்போவே பேசினா மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும்டி அப்படின்ற மாதிரி மனசுக்கு, அதாவது தனக்கு தானே பேசிக்கிறாங்க. இங்கே பார் தமிழ், தயவு செஞ்சு நான் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன், என் கூட நீ தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியுமே மனசு மாறிடுறாங்க. வசந்திக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு புள்ள, மாப்பிள்ளையே எல்லா தப்பையும் உணர்ந்தும் கிட்ட மன்னிப்பு கேட்டார். இதுக்கப்புறமும் நீ எதுக்காக தயங்குற பிள்ளை, நீ வா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வசந்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே இங்கே நம்ம ராஜாங்கம் சேதுக்கிட்ட, இங்கே பாரு சேது, நீங்கள் 2 பேரும் இனி எம்பிட்டு சண்டை போட்டாலுமே பிரியக்கூடாது, நீங்கள் எப்போவும் ஒன்றும் மண்ணுமாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத